இரண்டாம் வகுப்பு முதல் பருவம் சூழ்நிலையியல் பாடம் 1 நமது சுற்றுச்சூழல். நம்ம சுற்றுச்சூழலில் பூமியில் இருக்கக்கூடிய நில அமைப்புகளை பற்றி படிக்க போகிறோம். என்னென்ன நில அமைப்புகள்? காடுகள், சமவெளிகள், குன்றுகள், பாலைவனங்கள். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காடுகள். இந்த படங்கள் காடுகளை குறிக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நில அமைப்பு சமவெளிகள். இந்த படங்கள் சமவெளிகளை குறிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நில அமைப்பு குன்றுகள். கடைசியா நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி பாலைவனங்கள். பாலைவனம் அப்படின்றது வறண்ட நிலப்பகுதி. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம விளக்கமா படிக்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் விளக்கமா படிக்க போறது காடுகள். காடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிக எண்ணிக்கையில மரங்கள் காணப்படும். அது மட்டும் இல்லாம தரையில புற்களும் புதர்களும் காணப்படும். காடுகள்ல பல விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன. காடுகள் அப்படின்னா நிழல் நிறைந்த ஒரு குளிர்ச்சியான பகுதியாக இருக்கும். இது மட்டும் இல்ல, காடுகள் மூலம் நமக்கு மரக்கட்டை, தேன், பழங்கள், ரப்பர் போன்ற பல பொருட்களை நமக்கு தருகிறது. நம்ம அடுத்து பார்க்க போற பகுதி சமவெளி. சமவெளி அப்படின்னா தட்டையான பகுதி. நம்ம வாழக்கூடியதுக்கு கூட ஒரு சமவெளி பகுதியில தான் நம்ம வாழறோம். இந்த சமவெளி பகுதியில கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். சமவெளி பகுதி தான் பயிரிடுறதுக்கு மிக மிக ஏற்றது. விவசாயம் இல்லையேனால் நம்மளால உணவு பெற முடியுமா? அடுத்து நம்ம பார்க்க போறது குன்றுகள். குன்றுகள் மலையை போன்றது, ஆனா மலையை விட சிறியது. குன்று பொதுவா பார்க்க பசுமையாவும் அழகாவும் இருக்கும். இந்த குன்றுகள்லாம் சமவெளியை விட குளிர்ச்சியா காணப்படும். வெப்பமா காணப்படும் படிச்சோம் இல்லையா? அதனாலதான் கோடை காலத்துல மக்கள் மலைவாழிடங்களாக பார்வையிட குன்றுகளுக்கு வருகின்றனர். இந்த படத்தை பாருங்களேன். இந்த குன்று பார்க்கறதுக்கு படிப்படியா அமைக்கப்பட்டுறது போல இருக்கா? இந்த படிகள்ல தான் பயிர்கள் வளர்க்கப்படுது. இதை படி விவசாயம் என்கிறோம். சில குன்றுகள்ல தேயிலை, காப்பிக்கொட்டை செடிகள் இதெல்லாம் பயிரிடப்படுகின்றன. நம்ம தமிழ்நாட்டுல நிறைய மலைகள் காணப்படுது. ஆனா மலைகளுக்கெல்லாம் அரசியா எதை சொல்றோம்னா உதகமண்டலம், அதாவது ஊட்டி மலையை தான் மலைகளின் அரசி அப்படின்னு அழைக்கிறோம். அதே மாதிரி கொடைக்கானல் மலை, கொடைக்கானல் மலையை மலைகளின் இளவரசி அப்படி என்று அழைக்கிறோம். அடுத்து இத வரையாடு. இந்த வரையாடு தான் நம்ம மாநிலத்தோடைய விலங்கு. மாநில விலங்கு எதுனா வரையாடு. இது நீலகிரி மலையில காணப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாலைவனம். பாலைவனம் அப்படின்னாலே வெப்பமான பகுதி. அதே நேரத்துல மணல் நிறைய இருக்கும். அதாவது மணல் மேடுகள் காணப்படும். அதுல மணற்குன்றுகள் சொல்லுவாங்க. பாலைவனத்துல பயணம் செய்யறதுக்கு ஒட்டகங்களை தான் பயன்படுத்த முடியும். அதனால ஒட்டகத்தை பாலைவன கப்பல் அப்படின்னு அழைப்போம். பூமியில இருக்கக்கூடிய நில அமைப்புகளை படிச்சிட்டோம். இப்ப பூமியில இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பத்தி படிக்க போறோம். குளங்கள், ஆறுகள், கடல்கள் பத்தி படிப்போமா? முதல்ல நம்ம பார்க்க போறது குளம். குளம் அப்படின்னா ஒரு நீர் சேகரிக்கக்கூடிய ஒரு இடம். அது மழை நீரால தான் நிரம்புது. குளத்துல நண்டு, ஆமை, தவளை நிறைய வாழுது. அது மட்டும் இல்லாம அல்லி, தாமரை போன்ற மலர்களும் காணப்படுகின்றது. ஆனா குளத்தை விட ஏரி ரொம்ப பெரியது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆறு. ஆறு மலையில் தோன்றி கடலில் கலக்கும். பழங்காலத்துல மக்கள் ஆற்றின் அருகே வாழ்ந்தனர். ஆற்றில் மீன், நண்டு மற்றும் ஆற்றை சுற்றி பறவைகள் எல்லாம் வாழுது. ஆற்றில் படகு போட்டியும் நடைபெறும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கடல். கடல் அப்படின்ற மிக அதிக அளவு நீரை கொண்ட ஒரு நீர்நிலை. உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? கடல் நீர் ரொம்ப உவர்ப்பா இருக்கும். அதாவது உப்புத்தன்மையோட இருக்கும். அதுல இருந்தா கடல்ல இருந்துதான் உப்பையே எடுக்கிறாங்க. கடல்லையும் மீன், நண்டு, ஆமை இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள்லாம் வாழ்கின்றன. இப்ப நம்ம பாடத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். நம்ம சுற்றுச்சூழல் பாடத்துல என்னென்ன படிச்சோம்? நில அமைப்புகள், நீர்நிலைகள். நில அமைப்புகள் என்னென்ன படிச்சோம்? காடுகள்,
சமவெளிகள், குன்றுகள், பாலைவனங்கள். நீர்நிலைகளில் குளங்கள், ஆறுகள், கடல்கள் பற்றி படித்தோம். நன்றி.